இப்போ எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு. அங்கே விட்டாச்சு. எல்லாம் அந்த மண் சரிவு நடந்த இடங்கள் தான் பாருங்க. அந்த இருக்குது, அந்த வீடுகள் இருக்குது. அந்த செஞ்சாசில் 3 படி எடுத்தாங்க. அதுவும் வந்து இதில் பனியை வந்து டேமில் இருந்துச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட 10 குடும்பங்கள்கிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு எங்களுக்கு வேற எங்கிட்ட அனுப்புனா கூட நல்லா வச்சுக்கிட்டு ஒரு இருக்கிறதுக்கே இடம் கிடைச்சா போதும். எங்களுக்கு என்னமாச்சும் ஒரு வழி ஒன்று செஞ்சு கொடுத்தா தானே நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு. நீ ஒன்றுமே செஞ்சு கொடுக்காம நம்ம போய் ரோட்டில் இருக்க இல்லாத. காலையில் எப்படா விடியுன்ட்டு பார்த்துட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளும் தொழிலுக்கு போயிடுவோம். இதோட பார்க்க இவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் இப்போ வந்து வாகனம் ஏதாவது கொண்டு வரணும். அப்படி போய் கொண்டு வரையில வாகனம் இல்லை, வசதி குறைவு. பைக் ஒன்று கூட இல்லை சார். அங்கேயே இருக்குது சார். வருவாங்க மேலே இருந்து வந்துருமா சார்? எங்கேருந்து மேலே இதாகிருக்கு, கீழே வந்துருக்கு. வந்துருக்கா? என்ன ப்ரோ மலையேற பயமாரி. விடிஞ்சிருக்கா? இதான சரிஞ்சு வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கேன்னு. அந்த பக்கம் மேலே அவனை கல்லு வந்து அது நிற்கிது அந்த பக்கம். அது வந்துருந்தா சரி தண்ணி. நல்ல காலம் இடியல வந்து தான் தண்ணி எடுத்தோம். இந்த இதில் ஒரு கல் வந்து நிற்கிது. இந்த ஃபுல்லாக கமல் செஞ்சு ஒரு இடத்துல இடிஞ்சு அந்த பாலுக்கு அந்த தம்பி தானே அங்கே. ஆமாம் மேலுக்கு கீழே இறங்கி இடிஞ்சிருக்கு. கீழே இறங்கி. அப்படியா? ஆமாம். மழை டைம்ல எல்லாம் தொங்கவே மாட்டோம். ஜூன் ஜூலை எல்லாம் விடிய விடிய முடிச்சு தான் இருக்கும். விட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போடணும், நம்மளும் போய் தொழில் பண்ணணும். வெயில் அடிக்கிற டைமில் மட்டும் தான் கொஞ்சம் தூங்குவோம். நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறது. மற்ற நேரம்லாம் அப்படியே தான் நமக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அப்படித்தானா? ஒவ்வொரு வருஷமும் மழை. இந்த பையனும் கூட வந்துருச்சு. இந்த பையன் சாதாரணமாக தண்ணி வரும், அவ்வளோ பெருசாக வந்ததில்லை. இந்த பையன் திடீர்னு அப்படி ஒரு இதாக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு அதுதான் சும்மா பயத்தில் தான் இருக்கும். ஒவ்வொரு 2 பேரும் மட்டும் தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் முழிச்சே இருப்போம். ஆமாம், காலையில் எப்படா விடியுன்ட்டு பார்த்துட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளும் தொழிலுக்கு போயிடுவோம். ஒவ்வொரு டைமில் யாரும் இல்லை, அதனால வீட்டிலேயே போட்டுட்டும் போயிடுவோம். பாப்பா 2 பேர்த்தையும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ தனியாக இருப்பாங்களா? அவங்க இருப்பாங்க, நம்ம வேலை விட்டு வர வரைக்கும் இருப்பாங்க. ஓஹோ. சில டைமில் கூட்டிகிட்டு போயிடுவோம், வேலை செய்கிற இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுவோம். சேர்ந்தாருங்க நல்லா கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இருக்கு பாருங்க, இந்த வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கல்லெல்லாம் சும்மா தான் இருக்குது, இந்த இதெல்லாம் சும்மா தான் இருக்குது. திருப்பி ஒரு மழை அடித்தாலும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். அதான் ஆமாம், இன்னும் பாருங்க 10 அடி அகலத்துக்கு தண்ணி வந்திருக்கு. இந்த இருக்குண்ணே, இந்த அகலத்துக்கு தண்ணி வந்துச்சு அன்னைக்கு. நம்ம ஒரு நேரம் வீடு ஃபுல்லாக வரணுதா? இந்த துண்டில் அடிச்சு தான் போச்சு. முன்னுக்கும் வீட்டுக்கு அடிச்சு. ஆனால் சரியான ஆபத்து என்னடா இதில் இருக்கிறது. அப்படியே என்ன நடக்குன்றது தெரியாது. இப்படி தான் நார்மலாக தண்ணி வந்த இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வீரியமாக தண்ணி வந்திருக்கும் அப்படி சொல்லி. இன்னைக்கு இருக்க ஒரு 10 குடும்பம் மாடி இருக்கு. எல்லாம் கொஞ்சம் மிச்சமே டேஞ்சர் இருக்கும், பயத்தில் தான் வாழும். ஒருத்தர் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு வியாழக்கிழமை புதன்கிழமை நைட்லேருந்து விடிய முழிச்சு தான் இருந்தோம். தண்ணீர் குடிச்சிக்கிட்டு தண்ணி சுட வச்சு குடிச்சு அப்படியே நான் செவத்தில் வந்து சின்ன கல்லுங்க வந்து பாட்டுச்சு. ரெட் நாள் கொடுத்து வந்து உங்களை வெளியில் அனுப்ப இல்லையா? அங்கே வெளியில் அனுப்புகிறாங்க. ஜிஎஸ் மேடம்லாம் சொல்கிறாங்க இப்போதைக்கு போய்ட்டு வீட்டில் இருங்க, சரி கொஞ்சம் வர நேரம் ரோட்டுக்கு ஓடியாங்கன்னு. நைட்டில் எப்படி ஓடியாருது? அன்னைக்கு காலையில் ஒரு 7:20 போல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. 7:20 கொஞ்சம் இதாக்கிட்டனால நம்ம ஓடிட்டோம்.
அதே திருப்பி நைட் டைமில் வந்து எங்கிட்டு ஓடுறது அங்கனைக்குள்ள காணொலி பார்த்தீங்கன்னா அதுவும் நியாயமான தண்ணி போயிடுச்சு. பைப்பை இழுத்துக்கிட்டு தான் போகணும், பாபா கூட்டிகிட்டு இழுத்துக்கிட்டு தான் ஓடணும் அந்த டைம். அப்போ இரவு டைம்ல இருந்து எங்கிட்டு ஓடுறது, ஒரு பாதுகாப்பான இடமும் இல்லைங்க. அப்போ சொல்கிறாங்க ஸ்கூலில் வந்துருங்க நைட்டுக்கு. சரின்னா டக்குன்னு கோல் ஒன்றாச்சு, ஜிஎஸ் மேடம் இருக்காங்க அங்கிட்டு. இப்போ நம்ம எப்படி கோல் அடிப்போம்? எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க நீங்கள்? இங்கே நம்ம 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 15 வருஷத்துக்கு மேலே. இங்கே பிறந்து வாழ்ந்ததில் அங்கே தான். அம்மா அப்பாலாம் எஸ்டேட்லேயே தான் வேலை செஞ்சாங்க. தாத்தாவோட பரம்பரைலாம் கங்காணி பரம்பரை தான். இப்போ கேட்குறதுக்கு சொல்கிறாங்க எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் முதல் உரிமை தரோம், அவங்களுக்கு கொடுத்தது தான், அதுக்கு பிற்பாடு தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்டேட்டில். இங்கே வரதெல்லாம் இதே கேஸ் தான். எஸ்டேட்டில் வேலை செய்யணும்னுக்குறாங்க. நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? நம்ம ஃபிஷரிஸில் வேலை செய்கிறாங்க, நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறோம். நம்மகிட்ட அப்பா அம்மாலாம் இதுலேயே தான் வேலை செஞ்சு பென்ஷன் எடுத்தவங்க தாங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க இல்லைன்னா. நம்ம தாத்தாலாம் கங்காணி அப்படிலாம் வந்தவங்க தான். அவங்க அப்படி உள்ளவங்களுக்கு எப்படி ஒரு நிலமைன்னா நீ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும். அதான் சரி, உண்மையிலே வந்து ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு இல்லாமல் இங்கேருந்து அப்படி ஏதாச்சும் சரிஞ்சு வந்தால் சரி. இதில் இருக்குது இப்போ இதில் எத்தனை வீடு இருக்குது மொத்தம்? இன்னைக்கு எல்லாம் ஒரு 10 குடும்பம் மாதிரி இருக்காங்க. 10 குடும்பமாக இருக்காங்க. பார்க்கலாம் மக்கள் அதை இதில் வந்து போகிறதுக்கு பயமாக இருக்குல்லப்பா. டவுளே தண்ணி வந்து அதிகமாக வந்து கொண்டு இருந்தால் நல்லா இடம் இடிஞ்சி மேலேருந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சிவப்பெச்சரிக்கை கொடுத்து இவங்களெல்லாம் வந்து வேறு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ரோட்டை பாருங்க, இங்கே இருக்கு அவ்வளோ பள்ளத்தில் இருக்கு. வெரி டேஞ்சர். ஐயோ, மழை வந்ததில் ஃபுல்லாக நிறைஞ்சு. ஓஹோ, சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவோம். இதெல்லாம் வந்துருக்கு உடைச்சிட்டு. இந்த இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக அப்படி தண்ணி வந்து கொண்டு இருந்தது. நீங்கள் இதெல்லாம் ஓடுனீங்கல்ல இப்போ தண்ணியை கிடந்த வீடியோலாம் எடுக்க வழி இல்லைங்க, பயம் தானே. அந்த நேரத்தில் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்ட்டு அடுத்த நாள் வந்து மாட்டோம். இந்த இது ஃபுல்லாக இடிஞ்சு பண்ணி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காட்டி காட்டி அப்படியே தான் இருக்கும். ஒரு வீட்டில் வந்துருக்கா தண்ணி? இப்போ வீட்டுக்கெல்லாம் தண்ணி போயிடுச்சு. அப்படியே இறங்கிட்டா இருக்கு. இறங்கியிருக்கா கொஞ்சம் கீழே வெடிச்சு வாக்கல. கொஞ்சம் இதாக இதுவுமே அப்படி கடுமாவது உண்மையாக வந்து இடிஞ்சா சரி. ஏன்னா அப்படி கொஞ்சம் தான் இருக்கு. அந்த இதோட தான் அப்படியே இருக்கு பாருங்க. அவ்வளோத்து 2 காட்டு இருக்கா. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் நிறைய இடங்களில் வந்து அந்த மண் சரிவு அந்த இடங்களை வந்து காட்டியிருப்போம் உங்களுக்கு. அவங்களோட வீட்டில் அமைப்புல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இடிஞ்சது 2 மணிக்கு எரிஞ்சு போனது அந்த வீடோட வச்சுட்டு இங்கேருந்து ஒருத்தவங்களுக்கும் உயிராத்துக்கு அதுக்கு முன்னுக்கெல்லாம் நம்ம எல்லாம் கழிச்சு கழிச்சு அப்படியே இருந்துட்டோம். நைட்டு எல்லாம் முழிச்சு விடிய முழிச்சே தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் ஒரு இடத்துக்கு கொஞ்சம் வந்து தேத்தினி குடிச்சு எடுத்து அப்படியே போகிறது. சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எதுனா இருந்தாலும் விடியறதுக்கு தென்பட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி போனது தான், தண்ணியிலேருந்து அது இடிஞ்சு போனது தான். இடிஞ்சு போனது. ஆமாம், செடியாக வந்து அப்படி அருவில் இருக்குது பாருங்க. வந்து இப்போ இது வந்து மேலே வந்து மலை. ஸோ மலையை தாண்டி வந்து அப்படியே ஃபுல்லாக அருவில் இருக்குண்ணே. ஓகே பிரதர், அதாவது 27ஆம் தேதி வந்து இங்கே தான் இருந்தீங்களா நீங்கள்? 27 மலைக்கு நாங்கள் நைட் 26 நைட் இருந்தோம். ஓகே, 27 நைட் 27 வந்து காலையில் மழை கூட தானே ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூலில் வர சொல்லிட்டாங்க, மழை கூட இருந்தாங்க. வேறு இடிஞ்சு வந்துருச்சா போயிட்டோம் எல்லா ஸ்கூலுக்கு. ஓகே, அப்போ அன்றைக்கி 27ஆம் தேதிங்க உங்கள்ட்ட இந்த லைமுக்கு வந்து வெள்ளம் வந்தே தெரியாதா அப்போ உங்களுக்கு? இல்லை வந்துச்சு தண்ணி வந்து. ஓகே, அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் ஸ்கூலில் இருந்தீங்களா? ஸ்கூலில் இருந்தோம். ஓகே, அப்போ இந்த லைமில் யாருமே இருக்கல? யாருமே இல்லை, எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்க. எல்லா ஸ்கூலுக்கு போயாச்சு. ஓகே, இப்போ என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? சொல்யூஷன் ஒன்றும் சொல்லலை. இவ்வளோ நாளைக்கு ஒன்றும் எடுத்து இல்லை. யார் கிராம சேவர் சாமானுங்க அந்த வீட்டுக்கு தகுந்த சாமானுங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் வீட்டு இதுக்கு தான் ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லலை. அதாவது இந்த இடத்துல இருக்கிறத பற்றி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இருக்கக்கூடாதுன்னா எங்களுக்கு என்னமாச்சும் ஒரு வழி ஒன்று செஞ்சு கொடுத்தா தானே நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு. நீ ஒன்றுமே செஞ்சு கொடுக்காம நம்ம போய்ட்டு ரோட்டில் இருக்க இல்லாதே. அதான் அதனால அதுதான் நாங்கள் கிராம சேவர் மிஸ்கிட்டே அதை தான் சொன்னோம்.
சொல்லிட்டு அவங்களும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் வைக்க போகிறீங்க அப்படி சொன்னால் கவர்மெண்ட் கிட்ட என்ன வைப்பீங்க? கவர்மெண்ட்டுக்கிட்ட வைக்கிறதா இருந்தால் நான் சொல்ல வேண்டியது தான், இந்த இடத்துல இருக்கே இல்லாது ஆபத்து கூட. இதுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க? நாங்கள் இருக்கோம் 16-17 வருஷமாக இங்கே தான். 17 வருஷமாக இங்கே தான் இருக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு லைம்லேயும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோட ரெக்வெஸ்ட்டாக இருக்குது, அதாவது அவங்கள்ட்ட வேண்டுகளாக இருக்குது. அதாவது இதுக்கு மேலேயும் வந்து அவங்களால இந்த பகுதிகளில் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது. அண்ட் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ அதாவது கிராம சேவகர்கள் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்து சுதாரணமாக இருந்து கொள்ளுங்கள். சப்போஸ் அங்கே ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுது அப்படி சொன்னால் நீங்கள் விலகி கொள்ளுங்க அப்படி சொல்கிறாங்க. அதை எப்படி அவங்க கண்காணிக்கிறது, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்டு இன்னும் ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாதுகாப்பு கிடையாது, அதனால் நீங்கள் ஒரு இடத்துல மாறிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சொல்கிறாங்க அவங்க எந்த இடத்துல மாறி இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லி அவங்களுக்கும் வந்து தெரியாது. ஸோ உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அடுத்த கட்டமாக நம்மளோட வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சரியான ஒரு தீர்வுக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மலையத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே. ஸோ பார்க்கலாம் அடுத்தது வந்து அரசாங்கத்தினால இவங்களுக்கான பதில் என்ன சொல்லப்பட போகுது, இவங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. அப்போ தண்ணிக்கெல்லாம் எங்கே போவீங்க? இந்த வர்ற கொஞ்சம் அதுலேயும் சரியான சேர் நாத்தம், அதில் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ அப்படித்தான் வடிகட்டு தான் முடியுது. எத்தனை வருஷமா இதே வாழ்க்கை வாழ்றீங்க? அப்போ இப்போ இது மழை வந்ததுலேருந்து தான் இப்படி பிள்ளைங்களையும் சின்ன சின்ன பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியான கரைச்சலாக தான் இருக்குது. பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறதுக்கு கூட இல்லாமல் இருக்குது. ஓகே. அப்போ நீங்கள் வெளியில் முகாமாக வந்து எத்தனை நாள் இருந்தீங்க? நாங்கள் ஒரு 15 நாள் மாதிரி அப்படி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டீங்க? அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். ஓகே. ஸோ இங்கே வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. எங்கிட்ட போவே இல்லாது. பிள்ளைங்க இங்கே பாருங்கள், வாசல் எல்லாம் விளையாட இல்லாது. சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இருக்குதுங்க. பட் அதாவது பாதுகாப்பு இல்லை. இப்போ எங்கேயுமே ஒரு பாதுகாப்பு ஒன்றும் இல்லை. சப்போஸ் வந்து இவங்க இங்கிட்ட அந்த பக்கம் நடந்து போனாங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் சரினாலும் வந்துட்டு ஸ்லிப் ஆகிடும். அப்படியே நாங்கள் அப்படி ரெட்டுங்க அப்படி வச்சுருக்கோம். அது எதுக்காக வேண்டி சரிஞ்சு விழாமல் இருக்குது. சரிஞ்சு இந்த ஃபுல்லாக வெடிச்சு, அந்த அங்கனையில ஃபுல்லாக வெடிச்சு, இந்த துண்டெல்லாம் வெடிச்சிருக்குது. அதனால தான் சும்மா பொலித்தீன் போட்டு வச்சுருக்கோம். பிள்ளைங்களை வெளியே விட பயமாக இருக்குது. ஓகே. ஸோ மோஸ்ட்லி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் இப்படி டென்ட்டு போட்டு இல்லை சொன்னால் பொலித்தீன் கவர் போட்டு வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து மழை சப்போஸ் பெஞ்சதுன்னு சொன்னாலும் வந்து அந்த மண் அரிப்பு வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதை போட்டிருக்காங்க. அது தற்காலிகமாக, அது வந்து அந்த எந்தளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. பட் நார்மலாக வந்து ஒரு சின்ன பாதுகாப்புக்காக வேண்டி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அப்போ நீங்கள் உங்களோட அடுத்த வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்போ என்னங்க எங்களுக்கு வீடு வாசம் அது தாங்க நம்ம வீடு. அந்த பாருங்க உடஞ்சி இந்த வங்கி இடிஞ்சு போயிட்டு கூரை அவங்களோட கூரெல்லாம் உடைச்சிட்டு எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டுங்க. அந்த மண் இன்னும் நடு வீட்டில் அப்படியே இருக்கு. எங்கள் வாழ்க்கை இனி வீடுங்க வசதி தாங்க வேணும். எந்த ஒரு உதவி இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு இருக்கிறதுக்கே இடம் கிடைச்சா போதும். ஸோ இந்த இடத்துல வந்து வேணாங்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கம்பெனி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. இந்த இடத்த உடைச்சிட்டு நாங்கள் வேணும்னா கம்பெனி மூலியமா தேலகன் வாங்கி கொடுத்தா கூட அதையும் நாங்களே போட்டு தரோம். அப்படிங்களா? அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல எங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா இந்த இடத்த உடைச்சிட்டு வந்தானே இப்போ தேவையில்ல தானே, இருக்கே இல்லை தானே. இப்போ இந்த இடத்துல நாங்கள் விவசாயம் செய்யணுன்ட்டு கூட இல்லை. கம்பெனிக்கு தேவைப்பட்டா தேலகன் வாங்கி கொடுத்தா அதையும் நாங்கள் செஞ்சு தரோம். நேரம் போவார் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, அதை செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கேல என்னால் தானே போக பார்க்குறோம். இந்த இடம் தேவையில்லை தானே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை செஞ்சால் அதை நாங்கள் செஞ்சு தரோம். அதாவது உங்களோட இன்னொரு கருத்து என்னவா இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை விட சேஃபான ஒரு இடம் தேவைப்படுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கான வாழ்க்கைக்கான நிரந்தர இடத்த கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து நீங்கள் இடிச்சிட்டு இதை வந்து ஸ்டேட் கம்பெனிக்காரங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் தேயிலை குழந்தைகள் வந்து நடப்போகிறதா இருந்தாலும் கூட அவங்க வந்து அதை பண்ணித்தரதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல இருந்த வாழ்க்கையை வந்து வெறுத்து போய் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பயம் உண்மையில் அது யாராக இருந்தாலும் சரி, தலைக்கு மேலே மலை கல் வந்து தொங்கி இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போய் நடக்க போகணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது வந்து யாராலுமே வந்து வாழ முடியாது. நொடிக்கு நொடி பயந்து கொண்டு தான் அந்த வாழ்க்கையை வந்து வாழ வேண்டியதாக இருக்கும். சரிங்கண்ணா, இப்போது எங்களால் முடிஞ்சதில் வந்து உண்மையில் உங்களோட நிலைமைகளை வெளியில் கொண்டு போய் சேர்க்குறது தான். ஸோ அதற்கான முடிவு வந்து பார்க்குற ஒவ்வொரு மக்களும் அரசாங்கத்திட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் தான். ஸோ அவங்க வைக்கிற வேண்டுகோள் வந்து எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களோட நிலைமைகளை வந்து வெளியில் காண்பிக்கிறது மட்டும்தான் எங்களால் முடிஞ்சது. ஸோ உண்மையில் தீர்வு வந்து அது அரசாங்கத்திலலாம் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்குது.
இப்போ பல இடங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து இறந்தாங்க அப்படி சொல்லி நாங்கள் காண்பிச்ச பதுளையாக இருக்கட்டும், இல்லை சொன்னால் கண்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் போய் காண்பிச்சிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் வந்து எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படி சொல்லி கூட வந்து எங்கள்கிட்ட காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தங்களோட உயிர்களை பாதுகாத்து கொண்டு இங்கேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. கொஞ்சம் தவறு இருந்தால் கூட வந்து, அதாவது இந்த வந்த ஸ்லிப் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்திருக்கு, என்ன நடந்திருக்கும் எது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அந்தளவுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும். பட் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்ததுனால இங்கே வந்து உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் இங்கே வந்து வெளியேறி இருந்திருக்காங்க. ஓகே, எப்போவுமே வந்து நம்ம முழிச்சு கொண்டே இருக்கையில் தானே என்ன நடக்கும் எது நடக்கும் சொல்லி அவங்க இதுவரைக்கும் பாதுகாப்பாக இருந்ததுன்றது வந்து பெரிய விஷயம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து இவங்களோட வாழ்க்கையை வந்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்றி அமைக்கிறது அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மெயின் ரோடு. அண்ட் இதுக்கு மேலே வந்து அவங்க ஏறி போகிறது ஸ்டெப்ஸு வந்து இதுதான் பண்ணி வச்சுருப்பாங்க. இதால் தான் தண்ணி வரும். சப்போஸ் சில நேரங்களில் அந்த கல்லையை வந்து பூரா வந்து கீழே வலிக்கிட்டு போயிடும். அதாவது நிரந்தர படிக்கட்டுகள் அப்படியெல்லாம் கிடையாது. இவங்களால் வந்து தற்காலிகமாக அப்படி வடிவமைச்சு வச்சுருக்கிறது. இதால் தான் இத்தனை வருஷமாக வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வச்சு வளர்க்குறதெல்லாம் பார்த்து வளர்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் தான் சின்ன பசங்கள்லாம் வந்து ஓடியாடி விளையாடுவாங்க தெரியும் தானே. ஸோ அப்படி பிள்ளைகள் வந்து ஓடியாடி விளையாடுன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து சப்போஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கூட குழந்தைங்கள் வந்து கீழே விழுந்துருங்க. அப்படி தான் எங்களோட வாழ்க்கை எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மலையில் அடிச்சதா? அப்படி. ஓகே ஓகே. இதில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 10 குடும்பம் இருக்காங்க. ஓகே. 2 சின்ன பிள்ளைங்களா பாபா 9 மாசம் பாபா இருக்காங்க. இப்போ ஒரு 7 வயசுக்கு. எங்களுக்கு இருக்கவே ஏறாது. எங்கிட்ட தண்ணி வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு நிறைஞ்சி. இந்த பின் சைடு இடிஞ்சிருக்கு. எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷத்துக்கு கூட நம்ம அம்மா அப்பா பரம்பரையிலேருந்து இருக்கிறாங்க. இங்கே தான் இருக்கிறீங்க. நீங்கள் மெயினாக என்ன தொழில் பண்ணுவீங்க? நம்ம வந்து மரக்கறி தோட்டம் வளர்த்த செய்வோம். தோட்டம். ஓகே. அப்போ அன்னைக்கு 27ஆம் தேதி அது நடக்கும்போது எங்கே இருந்தீங்க? இல்லை, ஸ்கூல் இங்கே இருந்தோம். இங்கே நடக்கிறது இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் போயிட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஓகே. அப்போ நீங்கள் அரசாங்கத்தில் ஏதாச்சும் ரெக்வெஸ்ட் வைக்க போகிறீங்க சொன்னால் என்ன வைப்பீங்க? எங்களுக்கு இப்போதைக்கு வந்து இடம் கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அது. எங்களுக்கு வந்து எந்த உதவி இல்லாட்டியும் பரவாயில்ல. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு எங்களுக்கு வேற எங்கிட்ட அனுப்புனா கூட நல்லோம். எங்கிட்ட பாபாங்க இருக்காங்க. பயந்து வந்தப்பே நாங்கள் பயந்து தான் இருக்கிறோம். இப்போ ஒரு மழை வந்தா கூட அந்த பயந்து தான் இருக்கும். இப்போ கூட இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. உங்களுக்கு உயிருக்கு மோசம் வந்தால் கூட இதில் பதிலுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இங்கே ஜிஎஸ் அவங்களாம் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அப்போ என்பிஆர் ரோடில் ரிப்போர்ட் வந்தால் தான் இது பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கலாமா இல்லாமல் அப்படி சொல்லி. அதாவது ஓகே, எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த அது வரைக்கும் சேஃபாக இருக்குது சொல்லுங்கள். சரியாக இருந்தால் உடனே தெரியப்படுத்தணும். அதுக்கு பிற்பாடு சரியாகும்னா பெருசாக அன்றைக்கு மாதிரி மழை அப்படி வந்தால் உடனே ரோட்டுக்கு வந்து இறங்கி கிட்ட நிற்காம டக்குன்னு சேஃபான இடத்துக்கு ஓடிட்டு நம்மளுக்கு போகணும் எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்படி அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. சாதாரணமாக சொல்கிறாருங்க. அவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்துன்னு சொன்னால் அவங்களும் திட்டவட்டமாக முடிவு எடுக்கணும். ஆமாம். இப்போ நம்ம மேலே இருக்கோம். மேலே இருந்து வரணும் அன்றைக்கே அப்படித்தான். முதல் நான் கண்டுட்டு தான் ஒடியாந்து இங்கனில இருந்து உங்களெல்லாம் சத்தம் போட்டு சொன்னேன், டக்குன்னு ஒடியாந்துருங்க மேலே வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு பிற்பாடு தான் இதாகி எல்லாம் ரெடியாக பிள்ளைங்களை தூக்கிட்டு ரெடி ஆகணும் ஓடுறதுக்கு. அப்போ சில வேளை நம்மளை மூடிட்டு பண்ணி வரணுன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தானே. அப்போ நம்ம உயிரோடு மேலே இருந்தால் தான் ஒடியாந்து சொல்லணும் ஆரம்பத்தில். இப்போ ஆரம்பத்தில் நம்மளே மூடுபட்டுட்டு அப்போ இவங்களுக்கு எப்படி தாக்கல் சொல்கிறது? அதெல்லாம் இப்போ நாங்கள் கேட்குறோம் ஜிஎஸ் கிட்ட, எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு ஒன்று தாங்கன்ட்டு. என்ன காரணம்னு கேட்டு இப்போ இதில் எப்படி வந்து இருக்கிறது நீங்களாம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால், உண்மையில் அவங்க அந்த ரிப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க எப்படி செய்திருக்கலாம் அந்த ரிப்போர்ட், அதாவது அப்படி நில ஆராய்ச்சியாளர்கள் அவங்களாம் வந்துட்டு இந்த இடம் வந்து சேஃபாக இதுக்கு மேலே அவங்க இருக்கலாமா, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லிப் வருமா இல்லையா அப்படிங்கிறது ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்களா. ஆனால் அது வரைக்கும் அவங்கள தற்காலிகமாக வேறு இடங்களில் பாதுகாப்பு இடங்களில் வந்து தங்க வைக்கலாம். நிறைய இடங்கள் வந்து பாதிப்பு அப்படிங்கிறதுனால எல்லாரையும் தங்க வைக்க முடியாது சொல்லி காரணம் இருக்குமான இடங்களை பார்த்து வைக்கலாம். இப்போ இவங்களுக்கு மேலே வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து நடக்குமா இல்லையாங்கிறது வந்து சொல்ல தெரியாது. இப்போ நைட்டு எந்த நேரம் இவங்க பாதுகாப்பாக இருக்க முடியாது. நைட்டு 2 மணி 1 மணி
மணிக்கெலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அது வரைக்கும் உண்மையில் இவங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக தங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் சேஃப்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூடிய பார்த்துங்க. சப்போஸ் சேஃப்னு சொல்லி ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு உயிரிழப்புகள் நடக்கும்னு சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டியதாகவும் வந்து இருக்கும். சொல்ல தெரியல எனக்கு என்ன சொன்னால் இங்கே எல்லா பேருக்குமே வந்து இதுதான் நிலைமையாக இருக்குது. இந்த பகுதியிலே வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது வந்து இவங்க ஒருத்தவங்கள்ட்ட வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து மண் அப்படி சரிஞ்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அவங்களோட கொட்டை அந்த வீடு வந்து அப்படி வந்து இடிஞ்சிருக்குது முற்றாக. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் வந்து அப்படியே சரிஞ்சிருக்குது. சப்போஸ் இவங்க இந்த இடத்துல தூங்கியிருக்கு அவங்களோட நிலையை வந்து யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லைங்க சார், இப்போதைக்கு இதில் இருந்தவங்க சார் இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு காம்பரை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் தான் இருக்கிறோம். அதுவும் வெடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கு. கவர்மெண்டால் வேண்டி கொடுத்துருக்காங்களா இருக்க சொல்லி? இல்லை சொன்னாங்க, இப்போ தற்சமயத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. யார் வேண்டி கொடுத்தாங்க? இங்கே உள்ளவங்க சொல்லி கடைச்சி அதாவது கவர்மெண்டால தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இது சரி நான் படுத்துருந்தேன் பான் சாப்பிட்டு பிஞ்சு வந்து கொட்டி செவ்வறு கெவ்வறு எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் உடஞ்சி விழுந்து கரண்ட் வயரெல்லாம் வந்து விழுந்து இதுல இருந்து அடிச்சு செவ்வறு வந்து இப்படி விழுந்தது தாங்க சார். நூல் பிந்தி இருந்தா நான் சரி. சரி, அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இப்படி அப்படியே வந்து தொங்கி வந்து அப்படியே நிக்குது. இதுக்கு மேல பாக்குறீங்க தான், நான் போய் சொல்லல. இதுக்கு மேல அவங்க வந்து இதுக்குள்ள இருக்கவே முடியாது. ரைட், அப்போ இப்போ வந்து இந்த வீட்டு கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லை. இதான் நிலவை பார்த்தீங்க. வீட்டுக்குள்ள வந்து வந்த மண் அப்படியே பயோட நிக்குது. இப்போ கொஞ்சம் அள்ளிட்டோங்க, இங்கன வந்துச்சு, இங்கன வந்துருச்சு. கொஞ்சம் அள்ளிட்டு தாங்க இந்த உடுப்பு துணிமணியாவது நாங்கள் வச்சுக்கணுங்களே, அதுக்காக அப்படி இருக்கிறோம் இப்போதைக்கு. நாங்கள் வேற இடத்துல தான், பக்கத்துல தாங்க. பாதுகாப்பு கிடையாது. என்ன சொல்றது, மேலே நம்மள்ட்ட பக்கங்கள்லாம் வந்துட்டு நிலங்கள் இருந்து வீடு இல்லைன்னு சொல்லலாம், வீடு இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர் எவ்வளோலாம் சண்டை போடுறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறதுக்கான ஒழுங்கான நிலம் இல்லை. சப்போஸ் அப்படி ஏதாச்சும் ஒரு நிலம் கிடைச்சாலும் அதுலேயும் வந்து ஒழுங்கான வீடுகள் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்மளோட பகுதிகளில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லலாம். என்ன இவங்க உயிர் பயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது இருக்குது தினந்தோறும். ஸோ நானும் ஒரு ஆர்ட் பேஷண்ட்ங்க, ஹஸ்பண்ட் இறந்து 14 வருஷம் ஆச்சு. நான் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன எப்படி உங்கள்ட்ட வாழ்க்கை சம்பாத்தியம்? ஏதோ கிடைக்கிற 1-2 வேலைகளுக்கு போவேன். என்ன வேலையெல்லாம் பண்ணுவீங்க? எல்லாம் சமைப்பேன், தோட்ட வேலை செய்வேன், எல்லாமே செய்வேன். எல்லாம் செய்கிறது ஏதோ கூப்பிடுற அன்னைக்கு போயிட்டு வேலையை செய்வேன். பிள்ளைகளும் மகன் கல்யாணம் முடிச்சிட்டாரு, மகளும் கல்யாணம் முடிச்சு அவங்க குடும்பத்தோட அவங்க போயிட்டாங்க. நான் தனியாக இருந்துட்டாங்க. நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த செவுரை பாருங்க சார், அவங்க இடம் கொடுத்த இடத்துல கூட இது கூட இந்த பாருங்க, எந்த நேரம் இது உடைச்சிக்கிட்டு போகுது. இந்த இடத்துல இதே கொடுத்துருக்காங்க, அதுல தாங்க இருக்கிறோம். இந்த பாருங்க இந்த செவுரு வெடிச்சிருக்கு. அது எந்த நேரம் பனியை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கூட சில நேரம் உடைச்சிக்கிட்டு பனி போகக்கூடிய சந்தர்ப்பம். ஓகே, எங்களால் முடிஞ்சது இல்லாமல் உங்களுடைய நிலைமைகளை வெளியில் கொண்டு போய் காண்பிக்கிறது தான். அண்ட் நீங்கள் தான் வந்து உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளணும், நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்து கொள்ளணும். உங்களோட கைகளில் தான் இருக்குது. என்ன சொன்னால் உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஜனங்களுக்கு வந்து உண்மையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் மெயின் ரீசனாக இருந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில நியூஸ்கள் வந்து பாருங்கள், சோஷியல் மீடியாக்கள் நிறையத்துலேயும் வந்து உங்களுக்கான சொல்யூஷன் தரக்கூடிய நியூஸ்கள் வந்து வெளியாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரடியாக இப்போ எப்படி சொல்கிற கவர்மெண்ட்டுக்கு போய் சேரக்கூடிய மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது ஜனாதிபதிக்கு போய் சேரக்கூடிய மாதிரியான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுகளை வந்து பாருங்கள், அதன் மூலம் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 10 குடும்பங்கள்கிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து உயிரச்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கையை இவங்க இப்போ வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது அரசாங்கத்தினால இவங்களுக்கு என்ன தீர்வு வந்து கிடைக்கும். ஆனால் அவங்களோட பதிலெலாம் இதுக்கு மேலே அவங்களால இங்கே வாழ முடியாதுன்றது தான் ஒரே கருத்தை அவங்க சொல்கிறாங்க. எங்களோட கையில் ஒன்றும் இல்லை, இவங்களோட நிலைமைகளை வந்து இந்த காணொலியை பார்க்குற உங்கள் மத்தியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும் தான் எங்களோட கையில் இருக்குது. ஸோ இதற்கான முடிவெல்லாம் வந்து அரசாங்கம் தான் கொடுக்கும்.
நுவரெலியாவிலேயே அதிகம் குளிரக்கூடிய இடம் சொல்லி இதில் வந்து நான் கள்ளப்புலை என்று சொல்லி இதுதான் சரி ஏற்பட்டான்னு சொல்லி அங்கெல்லாம் பார்க்க போய்ட்டு இருக்கோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் பெட்டிக்குள்ள இருந்து வரும்போது இந்த ரூட்டெல்லாம் வந்து நேரடியாக போயிருந்தாங்க. ஸோ இந்த டைம் இதால் வரையே இல்லை. நாங்கள் இப்போ கண்டி இருந்து நாவலப்பிட்டி இருந்து நுவரெலியா வந்ததால் இந்த ரோட்டில் இந்திய மண் சரிவு ஏற்பட்டு வந்து நாங்கள் பார்க்கலாம். ஆனால் சைட் எல்லாம் வெடிச்சிருக்கு. அப்பையும் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. முகாமா தங்க வச்சுதான். கொடுங்க, நீங்க எடுங்க. ஏன்னா அதாவது இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு இந்த கீழே தான் அந்த மண் சரிவு நடந்ததாம். கிட்டத்தட்ட 800 பேருக்கிட்ட வந்து பாதிக்கப்பட்டு இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்களாம். ஐயா சொன்னார். என்ன அந்த ஐயா சொல்லுவாங்க, இது வந்து கொங்குடியா ஸ்ட்ரீட்டில் பாதிக்கப்பட்டது நிறைய பேர்னா இப்போ இங்கே வந்து 5 குரூப் இருக்குது. 5 குரூப்பில் 5 தங்கனையாக இருக்குது. கேம் முகாமௌண்ட் இருக்குது. அதில் வந்து எஸ்கடல், கொங்கோடியா, கோட்வில் 3 இது இருக்காங்க. விநாயகர் கோயில் பக்கத்தில் அதில் இருக்காங்க. 800 பேர் முகாமில் இருக்காங்க. அவங்களோட குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் நிறைய பாதிப்பு. இன்னும் 1 மாதம் வேலை திட்டம் ஒன்றுமே இல்லை. சாப்பாடெலாம் அந்த முகாமில் தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தர் உதவி செய்கிறாங்க. அப்படி ஒரு ஏற்பாடில் தான் இருக்குது. எத்தனை பேர் இறந்தாங்களாங்க? இங்கே வந்து எஸ்கடில் வந்து 4 பேர், சென்ட் ஜான்ஸில் வந்து 3 பேர். நான் எஸ்கடில் உள்ள பொடி எடுக்க இல்லை. சென்ட் ஜான்ஸில் 3 பொடி எடுத்துட்டாங்க. அதுவும் வந்து இதில் பனியை வந்து டேமில் இருந்துச்சு. அந்தனிகளில் டேமில் தான் வெட்டி எடுத்தாங்க. அப்படி ஒரு பாதிக்காத நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே அப்படி எல்லாம் இருக்காங்க. ஓகே, நாங்கள் இப்போ வந்து ரூட் வந்து மாறி வந்துட்டோம். இதை பாருங்கள், ஒன்று என்ன தெரியுது, ஒன்றுமே தெரியல. இதுக்கு அங்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக வந்து பனி மூட்டம். நான் இப்போ தான் வந்து கீழே வந்து அப்படியே போக போகிறோம். நாங்களா இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, அப்படி இடிஞ்சு வந்து போயிருக்கு. இதுக்கு கீழே தான் அந்த அவங்களோட லயம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த வீடெல்லாம் வந்து இருக்காம். கிளைமேட்டை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ மை காட், ஃபுல்லாக பனி தான். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மண் சரி வந்திருக்கு. இந்த ரோட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே கீழே போயிருக்கு. எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஒன்றுமே தெரியுது இல்லை. கையெல்லாம் வந்து அப்படியே விரைச்சி போயிட்டு. நாங்கள் வந்து அப்படியே மேலால் போயிட்டோம். இந்த ரோட்டால் வந்து போயிட்டோம். நாங்கள் போக வேண்டியது இந்த இருக்கிற மாதிரி இதால் போயிருக்கோம். நுவரெலியா மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து குளிர் கூட அந்த பனி மூட்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அந்த போல அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அப்படியே நோம்புலாம் சரிஞ்சு விழுந்துருக்கு. அது அப்படியே ஒரு ரோடு கட்டியிருக்காங்க சைட்டாக. ரோட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு. ஊரை பார்த்தா தெரியும். ஆமா,
இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் நின்றதப்பே அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் அது தெரியவே இல்லை. இப்போ நிற்கிறோம் இந்த பக்கம். இதான அந்த மண் சரிவு வந்த இடம் பாருங்கள். அதில் அந்த கூடாரம் எல்லாம் இருந்ததுக்குரிய அந்த தகரம் எல்லாம் இருக்குது. அவருக்கா போய் பார்ப்போம் அதை நேரடியாக. அதை விட்டாச்சு. இதெல்லாம் அந்த மண் சரிவு நடந்த இடங்கள் தான் பாருங்க. அந்த இருக்குது அந்த வீடுகள் இருக்குது. அப்படி இடிஞ்சிட்டு போயிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் மண் சரிவு நடந்த இடம் தான். இப்படி பார்த்தா ஆபத்தான வழிப்பாதை. ஏய் கீழே பார்க்கவே இல்லை. எப்படி இருக்குது அவங்க ஆட்டோ ஓடி போறாங்க. எனக்கு சத்தியம் நடக்குதா? இங்கே வந்து எத்தனை வீடுகள் ஐயா அப்படி சரிஞ்சு போனது? 120 குடும்பம். இல்லை, எத்தனை பேர் வீடு முழுமையாக வந்து அப்படியே இடிபட்டு போனது? முழுமையாக இடிபட்டு போனது இந்த ஹவுசிங் இங்கே 120 குடும்பம். போயிடுச்சா? இப்போ எங்கே இருக்காங்க? அங்கே ஒருத்தரும் இல்லையா அந்த இடத்துல? எல்லாம் ஒருத்தர் இல்லை, எல்லாம் கோயிலில் தான் இருக்காங்க. ஒருத்தரும் இந்த கந்தபுல சிட்டின்னு ஒரு கோயில் இங்கன்னு அந்த டவுன் உள்ளுக்கா? டவுன் உள்ளுக்கு போகல அவனு முன்னுக்கு ஒரு கோயில் பனி இருக்காங்கன்னு சொன்னாங்க. பனி இருப்போம் பாதிப்பு இல்லை, பனி இல்லை, பனி ஒருத்தருமே இல்லை, எல்லாம் கோயிலுக்கு போனாங்க. இப்போ அந்த இடிஞ்ச வீடுகள் அதை பார்க்கலாமா? போன பார்க்கலாம். எப்படி போகணும்? இன்னும் தூரம் போகணுமா? எப்படி போயிட்டு குறுக்கில் இறங்கி போனீங்கன்னா. சரி, ஓகே. குறுக்கில் இறங்கணும். ஆமாம், போயிட்டு அவன் அந்த உள்ளுக்கு லயம் ஒன்று இருக்கு. லயத்தோட போனால் அந்த ரோட்டில் அதெல்லாம் என்ன அந்த பனி தான் வரேன். இப்போ எங்கே போகிறீங்க? அங்கே கோயிலுக்கு தான் போகிறோம். ஓகே. அப்புறம் வயலில் ஓடுறோம். அவனுக்கு ஸ்டார்ட் நான் ஓடுறேன். ஏறி வரக்குள்ள இருக்கு ஜோக்கு. இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து வீடுகள். இரண்டு வீடுகள் கிட்டத்தட்ட 120 வந்து கோயிலில் வந்து தங்க வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அங்கிருந்து வந்து சரி வந்தா அவ்வளோ வீடுகளுமே சரி. ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்படி இருக்குது. அதில் அங்கால இருந்த வீடுகள் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும் போல தெரியல, பார்க்கணும். இதுலையா எதால இறங்கணும்? அதான் இறங்கி பார்ப்போமா? இதாலையா இறங்கி கீழே போயிட்டு அந்த போகுது, அந்த ரோட்டு அப்படி வந்தா போகுது. ஆமாம் போகுது. போதா? இது சும்மாதியாரு பாருங்க கூட ஒரு ஆபத்துன்னு சொல்லி அப்படின் தான் அந்த கிலோ இதை கண்டிக்கணும். காக்கில் நான் ஏதாவது கம்பை பிடிச்சி நின்றுவேன். பைக் போனா ஓட்டு கம்போட சேர்த்து தான் அடிச்சுட்டு போகும் தெரியும். போயிடா இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு சைட்டும் வந்து அப்படியே மண் சரிஞ்சு வந்திருக்கு. அப்போ வந்து இங்கே இருக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 120 குடும்பம் வந்து கோயிலில் வந்து இருக்கிறாங்களாம். இப்போ இந்த அண்ணாக்கள் வந்து அவங்க கோயிலுக்கு தான் போக போகிறாங்க.
வந்து சொன்னாங்க. நாங்கள் தேடி வந்த இது வந்து இது இல்லையா, ஃபுல்லாக வந்து சுற்றி 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 ஒரு இடமா வந்து ஓடிக்கிறோம். இந்த பக்கம் ஒன்று சொல்லி தெரியல. ஸோ அந்த கோயில் இருக்கிறவங்களையும் சந்திப்போம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம அந்த உயிர் சேதம் நடந்த இடம்னு சொல்கிறாங்க தானே. ஸோ அங்கே படிக்கிறோங்க. என்ன அப்போ நாங்கள் கீழ் பக்கத்துல இருந்து இப்போ மேல் பக்கமாக வந்து ஏறி போகிறோம். பாருங்க இந்த ஏரியா பார்க்க எப்படி இருக்குன்னு. ஆனால் அதெல்லாம் இங்கே அநேகமாக வந்து இதெல்லாம் தோட்டம் செய்கிறாங்க. அதாவது ஒரு பக்கத்துக்கு வந்து தேயிலை கொழுந்துகள் செய்தாலும் மற்ற பக்கங்கள்ல வந்து லேக்ஸு, கோவா, கரெக்டு அப்படின்னு சொல்லி தோட்டங்களும் செய்வாங்க. அந்த இடங்கள் வந்து தோட்ட இடங்கள் தான் வந்து நிறைய தோட்டங்கள் வந்து அடிச்சு கொண்டு போயிட்டு. ஆனால் இங்கே பாருங்க இப்போ கூட வந்து இந்த மண் அப்படியே சரிஞ்சு வார மாதிரி அப்படியே இருக்குது. ஆனால் அது சரிஞ்சு இப்போ டைட்டாகி போயிருக்கு காஞ்சி. ஆனால் இது ஒரு மழை பெய்யும் சொன்னால் தொங்கி இருக்கிறது எல்லாமே கீழே இருக்கிற வீடுகளுக்கு வந்துடும். அதனால தான் கீழே இருக்கிற எல்லாரையுமே வந்து இப்போ அந்த கோயிலில் கொண்டு போய் தங்க வச்சுருக்காங்களாம். அதாவது ஆனால் இங்கே இருக்க தோட்டங்கள்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த நிலைமை எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா பயிர்களும் செய்திருப்பாங்க. அதாவது இந்த லீக்ஸு, கேரட்டு, அப்புறம் கோவாலாம் இப்போது எல்லாமே வெறிச்சோடி போயிருக்கு. சரி, இந்த ரோடே வந்து இறங்கி போயிருக்கு. இன்னொரு மலைக்கு இதுவும் போயிருக்கு. பாருங்க இந்த நேரத்துல வந்து குழந்தை எடுத்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா. தான் அவங்களுடைய நிலைமைகள் இங்கே இப்படித்தான் வந்து அந்த பக்கங்கள்ல வந்துட்டு தோட்டங்கள் செய்திருக்காங்க. எல்லாத்தையும் வந்து அடிச்சு கொண்டுட்டு போய் இங்கே வர இந்த இடத்துலலாம் சரிஞ்சு தான் இருக்கு. அதுக்குள்ள பூக்கோவா, சலாது, அப்புறம் எல்லாமே அதுக்குள்ள பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் லீக்ஸு, கோவா, பூக்கோவா, அது மொட்டை கொசுன்னு சொல்லுவோம். அந்த அது எல்லாம் இங்கே தான் பிரச்சனை. ஒரு வாகனம் வழி விட்டா தான் அடுத்து இங்கேருந்து போகக்கூடிய வாகனம் போகலாம். 2 வாகனம் ஒரே டைம்ல போய் வரையல. அறுவடை செய்து வச்சிருக்காங்க டிக்ஸ் எல்லாம். அந்த கோயில் வச்சிருக்காங்க. ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, அதே மாதிரி வயல் நாடெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இங்கே பார்த்தீங்களா முகில. இன்னும் வரல. ஸோ இங்கே நிறைய ஹையர் வண்டியெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் ஈஸ்ட் நார்த்து பக்கம்லாம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் தான் இங்கே வந்து மரக்கரை எடுத்துட்டு போவாங்க.